சட்னி அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். சூப்பருங்க. அப்படியே சட்னியை இடியாப்பத்துக்கு மேலே ஊற்றி நம்ம சாப்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு இடியாப்பத்துக்கு மாவு அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இடியாப்பத்துக்கு வந்து நம்ம அரிசியை கழுவி ஊற போட்டு அரைச்சி நம்ம இடியாப்பம் புளியதோட நம்ம அரிசியை கழுவி நம்ம உடனே தண்ணியை வடிகட்டிடணுங்க. ஊற போடக்கூடாது. நல்லா கழுவிட்டு வடிகட்டினீங்கன்னா உடனே சீக்கிரத்தில் காஞ்சிருங்க. ஒரே நல்லா நம்ம காய போட்டு எடுத்துடலாம். நம்ம ஊற வச்சு நம்ம பண்ணுறதோட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. சீக்கிரமாக காஞ்சிரவும் செய்யும். இடியாப்பமும் நல்லா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரேஷன் அரிசி நான் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஒரு 6 கிலோ இருக்குங்க. இது வந்து நம்ம நல்லா கழுவி இப்போ காய போட்டு திரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். திரிச்சு இடியாப்பம் புழிஞ்சு எப்படி பூ மாதிரி வர்றதுங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இடியாப்பத்துக்கு மாவு ஊற போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு போட்டு எப்படி பிசைஞ்சு கழுவுறதுன்னு பார்க்கலாங்க. உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்ட வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சுங்க. ரேஷன் அரிசினா கொஞ்சம் தூசி எல்லாம் கிடக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேஸை அப்படி அலசிட்டு தண்ணி எடுத்துடணுங்க. தண்ணி எடுத்திங்கன்னா அந்த தூசியெல்லாம் வெளியில் வந்துடும். அப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி நம்ம கையை கொண்டு நல்லா பிசையணும். இந்த மாதிரி நல்ல 2 கை கொண்டு பிசைங்க. இடியாப்பம் வந்து நல்ல வெள்ளையாக கிடைக்குங்க உங்களுக்கு. அதில் இருக்க அழுக்கு தூசி துரும்பு எல்லாமே போயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. 2 மணி நேரம் ஊற போட்டு நீங்கள் கழுவி காய வைக்கிறத விட இந்த மாதிரி காய வச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, பிசைஞ்சாச்சு. நல்லா எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். தண்ணியை வடிகட்டிடலாம். நாலஞ்சு மட்டம் கழுவணுங்க. 1 மட்டம் 2 மட்டம் கழுவுனா போகாது. 4-5 மட்டம் கழுவுனீங்கன்னா நல்ல ஒயிட் ஆயிரும் உங்களுக்கு. மறுபடியும் கொஞ்சம் பிசைஞ்சு நம்ம கழுவுனோம்னா நல்ல சூப்பராக கிடைக்குங்க. கடையில் அரிசியோட நமக்கு இடியாப்பம் சூப்பராக வரும். தண்ணி வடிகட்டிடலாம். கடையிலையும் நமக்கு இதே அரிசியை தாங்க காய போட்டு எடுத்து கொடுக்காங்க. அதெல்லாம் நம்மளே வீட்டில் காய போட்டோம்னா மன திருப்தியோட நம்ம செய்யலாம். இல்லைங்களா? இந்த மாதிரி கழுவி எடுத்துடணும். தண்ணி தூர ஊற்றிடலாம். நல்லா தண்ணி கலர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துடணுங்க. மூடிடலாம். இந்த மாதிரி கிளிப் மாட்டி விடுங்க. துணி காய போடுற கிளிப் இருக்கும் பாருங்க, அது இருந்துன்னா மாட்டி விடுங்க. உங்களுக்கு அரிசி வந்து கிளக்கூடாது. நம்ம அப்படியே வடிகட்டி விட்டுடலாம். சாதம் வடிக்கிறதை நான் அப்படி தான் படிப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்படி வடிகட்டி விட்டோம்னா தண்ணி அப்புறம் இறங்கிரும். இறங்கினோன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ அரிசியை வந்து வடிகட்டி 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போவுமே நமக்கு பாதி அரிசி காஞ்ச மாதிரி இருக்குங்க. உதிரி உதிரியாட்டு பாருங்க. நல்லா பொதிமிரிச்சு ஆனால் இருக்க தண்ணி அப்புறம் அது நல்லா உறிஞ்சி ஊறிடுங்க. இப்படி இருக்கும்போது நம்ம காய போட்டு எடுத்துக்கணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணா? இந்த மாதிரி பலன்னு இருக்கணுங்க. பலன்னு இருந்துச்சுன்னா சீக்கிரமாக காஞ்சிரவும் செய்யும். ரொம்ப நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. இடியாப்பம் கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு, ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு எதுனாலும் நம்ம செய்யலாம்.
இதை காய போட்டு எடுத்துக்கலாம். அரிசியும் நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா வெயில் அடிக்க பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு. இதையும் கொண்டு போய் திரிச்சிட்டு வந்துடுங்க. டப்பாவில் தட்டி கொண்டு திரிச்சிட்டு வந்துடலாம். இடியாப்பத்துக்கு மாவு திரிச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ரேஷன் அரிசியை கழுவி காய போட்டு இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி திரிச்சு வைங்க. இதை கொஞ்சம் வறுத்து நம்ம இடியாப்பம் வைக்கலாம். இல்லைன்னா வெந்நி விட்டு நம்ம இடியாப்பம் வைக்கலாங்க. வறுத்து வச்சேன்னாலும் 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் கெட்டு போகாது, அப்படியே வச்சுருக்கலாம். நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா வெந்நியை விட்டு நல்லா பிசைஞ்சு பண்ணுங்கங்க. இல்லை நம்ம பண்ணும்போது வறுத்து பண்ணலாங்க. சூப்பரான இடியாப்ப மாவு ரெடிங்க. நல்லா சாஃப்டாக திரிச்சிருக்காங்க. நல்லா ஒயிட்டாகவும் இருக்குது பாருங்கள். இடியாப்பமும் நல்லா ஒயிட்டாக இருக்குங்க. ரேஷன் அரிசி மாவுனே யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்லா காய போட்டிங்கன்னா கெட்டே போகாது. அப்படியே நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நல்லா ஆற வச்சு மூடி வைக்கணுங்க. சூட்டோடு மூடி வைக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா ஆறவும் செய்யணும். ஆறினா தான் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அதில் தட்டி நீங்கள் ஆற வைங்க. எனக்கு கடையிலே நான் ஆற வச்சு தான் வாங்கிட்டு வந்தேன். ரெடி ஆயிடுச்சிங்க மாவு. புழிஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. இடியாப்பத்தை புழிஞ்சி நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இல்லை நமக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ரெண்டு 3 கப்பு எடுத்துருக்கேங்க. 3 கப்பு மாவில் நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் தேங்காய் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பம். அந்த நாளெல்லாம் புழுங்கரிசியில் வச்சு இட்லி அரிசி இருக்கு பாருங்க, அதை ஊற போட்டு உரலில் போட்டு அரைச்சி எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு வதக்கி அப்புறம் புளிவாங்க. மிஷின்லாம் கிடையாது திரிக்கிறதுக்கு. எனக்கு விவரம் தெரிய மிஷின்லாம் கிடையாது. இப்படி தான் நாங்கள் உரலில் போட்டு அரைச்சி தான் பண்ணுவோம். இப்போ நம்ம ரெடிமேடாட்டு திரிச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ இதை வந்து வெந்நி சூடு பண்ணதுக்கு வச்சுருக்கேன். வெந்நி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு இடியாப்பம் புளியணும். இதுக்கு வந்து சட்னி குருமா எதுனாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சட்னி தான் பண்ண போகிறேன். இதில் வெந்நி ஊற்றிக்கலாம். வெந்நி வந்து நல்லா பப்படி சுட்டு வந்துச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த கப்பை வச்சு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாயிருச்சுங்க. ஒரு 2.5 கப்பு ஊற்றுதேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சோம்னா நல்லா ஊறிடுங்க. நல்லா வெந்துடும் மாவு. எந்த அளவுக்கு மாவு வேகுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க இடியாப்பம். வந்து நல்லா கொதிக்கிற வெந்நியாக ஊற்றணும். வெந்நி வந்து நல்லா தரன்னு கொதிச்சிருச்சு. 2.5 கப்பு ஊற்றிருக்கேன். கூட 1 கப்பு ஊற்றிக்கலாம். 3.5 கப்பு தண்ணி எடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு 1-2மா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சா போதும். ரேஷன் அரிசி மாவில் இடியாப்பம் எப்படி இப்படிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு மாவு இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். மூடி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக பிசைய முடியும். 10 நிமிஷம் இருக்கட்டும். இடியாப்பத்துக்கு தேங்காய் சட்னிக்கு வந்து எல்லாம் ஆட் பண்ணிவிடலாங்க. ஒரு 4-5 பச்சை மிளகா, சின்ன மிளகா, அதனால 5 மிளகா போட்டிருக்கேன். இங்கே உங்கள் காரத்துக்கு தந்தோடி போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, அப்புறமா தேங்காய்ங்க. சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் போட்டிருக்கேன். அப்புறமா இதில் பொட்டுக்கடலை வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இடியாப்பத்துக்கு வந்து சட்னி கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. தண்ணி சட்னி மாதிரி வைக்கணும். நம்ம மதுரை தண்ணி சட்னி வைக்கணும் பாருங்கள், அந்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல கொதிமீரும் கோரி ஊற்றினோன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க.
இந்த அளவுக்கு தண்ணி போதும். இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கணுங்க. இப்போ தாளசம் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கணுங்க. தாளிச்சிங்கன்னா அந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க. கடுகு 1/2 ஸ்பூன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலைங்க. தாளிசம் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா செவந்து வேகணுங்க. வெந்தால் தான் அந்த சட்னி வந்து நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சட்னி ஆட் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சட்னி. இடியாப்பத்துக்கு நம்ம இட்லி தோசைக்கு திக்காக வைக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இடியாப்ப மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை அப்படியே பிசைஞ்சிடலாம். சூடாக தான் இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம எடுத்து வச்சு வெந்நீர் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். செய்யும் போதே நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிடணுங்க. தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் இடியாப்பம் வந்து. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசியில் இந்த மாதிரி இடியாப்பம் வருமானு நினைக்காதீங்க, சூப்பராக கிடைக்குங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. மாவு ரெடி. இப்போ நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இடியாப்பம் வேக வைத்து தண்ணி சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே தட்டில் மாவு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்ப குழல் எடுத்துக்கோங்க. இடியாப்ப குழல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம உள்ளுக்குள்ளே எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி இட்லி தட்டுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிங்கன்னா நல்லா பலப்பலன்னு உருந்து வரும் இடியாப்பம் வந்து உங்களுக்கு. இதில் இப்படி தடவி வச்சுட்டு நம்ம 2வது ஒரு கொப்பரை நம்ம வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் எண்ணெய் தடவி வச்சாச்சு. இட்லி தட்டுலேயும் எண்ணெய் தடவியாச்சுங்க. இந்த மாதிரி இடியாப்ப குழலில் நம்ம மாவு உருட்டி உள்ள போட்டுக்கலாம். போட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணுங்க. மாவு வந்து நமக்கு இதில் புளியும் போது மேலே வருங்க. மேலே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு டப்பாவில் மூடியை கட் பண்ணி போட்டு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்ப குழலில் மாவு அடைச்சாச்சு. அந்த மாதிரி பிளாஸ்டிக்கு பிளேட்டை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து மேலே உப்பி வராதுங்க. இவ்வளோ பூ மாதிரி விழுது பாருங்க. ரேஷன் அரிசி மாவுனே யாரும் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இட்லி குழி தான் புளிஞ்சிருக்கேன். அதுக்குள்ளே மாவு வந்து நமக்கு எவ்வளவு மேலே வந்திருக்கு பாருங்க. இவ்வளவு மேலே வந்துடுதுங்க. இந்த பிளாஸ்டிக் மூடி வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே எவி வராது சரிங்களா. இந்த மாதிரி வந்துடுங்க. அதனால் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் மூடியை வந்து கட் பண்ணி போட்டுருங்க. நறுக்கு பாருங்கள். இந்த டப்பா மூடியை வந்து நம்ம அடியில் உள்ள அளவுக்கு நம்ம கட் பண்ணி இந்த அளவுக்கு அப்படியே கவுத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடணுங்க. கட் பண்ணி எடுத்து நம்ம மாவை வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம புளிஞ்சோம்னா ஒரு துளி கூட நமக்கு மேலே வராது. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் வைக்கல இன்றைக்கி. இது மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க. இதில் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். மாவு வந்து நிரப்பியாச்சு.
அடுத்த குடலும் புழிஞ்சிக்கிடலாம். நல்லா புழிஞ்சாச்சுங்க. இந்த குக்கரில் வச்சுக்கலாம். இப்படி நல்லா தண்ணி சூடாயிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதி விட்ட உடனே உள்ளுக்கு வச்சிடணும். ஒவ்வொரு தட்டாக வைக்கணுங்க. 2 தட்டையும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேர்த்து தண்ணி வடிஞ்சிரும். ஒரு தட்டு வேகட்டும், நம்ம அடுத்தால வச்சுக்கலாம். 2வது குடலும் 2வது தட்டும் புழிஞ்சாச்சுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வச்சதை எடுத்துட்டு 2வது இதை வச்சுக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாங்க. சூப்பராட்டு இடியாப்பம் ரெடி. அப்படியே மூடி வச்சுக்கலாம், வேகட்டும், எடுத்துக்கலாங்க. அப்படியே இடியாப்பத்தை எடுத்துக்கலாங்க. நல்ல பூ மாதிரி இருக்குங்க. சூப்பரான இடியாப்பம். இதுக்கு வந்து சட்னி ஊற்றி வச்சுக்கலாம். சட்னி அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். சூப்பருங்க. அப்படியே சட்னியை இடியாப்பத்துக்கு மேலே ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இடியாப்பம் சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரேஷன் அரிசியில் நல்லா பல இருக்கு பாருங்க, உதிரி உதிரியாட்டு. அப்படிங்களா? சூப்பராக கிடச்சிருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. ரேஷன் அரிசியில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா கழுவி காய வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாடையே இருக்காது. நல்ல கடையில் உள்ள அரிசியோட இது சூப்பராக கிடைக்குங்க. அட்டகாசமாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.